அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எனதருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, வல்ல ரஹ்மானுடைய வற்றா பெருங்கருணையினால் அவனால் கடமையாக்கப்பட்ட இந்த ஜுமா தினத்தில் அவனுடைய மார்க்கத்தை விளங்கி அதன் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தில் நம்மை எல்லாம் இங்கு ஒன்று குழும்பச் செய்த ஏக வல்லனாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலாவுக்கு அனைத்து புகழும் உரித்தாக என்று சொல்லி இன்றைய ஜும்மா உரையில் நபிகளார் கூறிய நட்பு என்கின்ற தலைப்பு எனக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இந்த தலைப்புக்கு செல்வதற்கு முன்னால் மனிதர்களாக இந்த உலகில் வாழக்கூடிய மக்கள் அனைவரும், அந்த மக்கள் எல்லாம் உறவுகளை பேணி அந்த உறவுகள் மூலமாக தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை எளிதாக கடந்து செல்வதற்கான சந்தர்ப்பங்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அமைத்து தந்திருக்கின்றான். இப்படி எண்ணற்ற உறவுகள் இருந்த போதிலும் நட்பு என்று சொல்லக்கூடிய, நண்பன் என்று சொல்லக்கூடிய ஒரு தனித்துவம் வாய்ந்த உறவு இருக்கின்றது. அந்த உறவை எந்த ஒரு மனிதனும் புறந்தள்ளிவிட்டு அந்த உறவுக்கு அப்பாற்பட்ட செயல்களை செய்யாத ஒரு மனிதனாகத்தான் இருப்பான். நட்பு என்று சொல்லி யாருக்குமே கிடையாது என்று சொல்ல முடியாது. ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சரி, யாரையாவது தங்களுடைய மனதால் உள்ளத்தால் ஈர்க்கப்பட்டு தன்னுடைய மிக முக்கியம் வாய்ந்த உறவுகளுக்கு மத்தியில், தாய் தந்தையர்கள், அண்ணன் தம்பிகள், இன்னும் மாமன் மச்சான், இவங்களுக்கு மத்தியில் சொல்ல முடியாத உள்ள குமுறல்களை பகிர்ந்து கொண்டு நட்பு ரீதியாக இலகுவாக தங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய செய்திகளை சொல்லி அதற்கு உரிய பிரதிபலன்களை பெற்றவர்களாகத்தான் இந்த மனிதன் இருக்கின்றான். பொதுவாக மனிதர்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான அம்சமும் என்னன்னு கேட்டிங்கன்னா, நல்ல நண்பர்களை நீங்கள் தேர்வு செய்தால், உலகத்தில் வாழக்கூடிய பொதுவான மக்களுடைய கருத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்ல நண்பர்களை நீங்கள் நட்பு கொண்டால் அவன் மூலமாக ஏராளமான நன்மைகளை நீங்கள் அடைந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட நன்மைகள் என்று சொன்னால், மனிதன் இந்த உலகத்தில் பெறக்கூடிய வெற்றிக்கான காரணங்களாக இந்த நண்பன் இருப்பான். அதே போல் பார்த்திங்கன்னா, ஒரு மனிதன் உச்சக்கட்டத்தை அடையக்கூடிய, அந்த உச்சக்கட்டத்தில் அவன் பெருமிதம் அடையக்கூடிய நிகழ்வுகளுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமாக இந்த மனிதன் இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த நண்பன் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. அதே போல் தீய நண்பர்களை ஒரு மனிதன் தேர்வு செய்து கொண்டான் என்று சொன்னால், அந்த தீமையான நண்பரின் காரணத்தினால் அந்த மனிதன் இந்த உலகத்தில் எண்ணற்ற இன்னல்களை, கஷ்டங்களை அனுபவிப்பதை நாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னு சொன்னால், அவன் இந்த தீய நண்பர்களோடு சேர்ந்து உலகத்தில் இழிவும் கஷ்டமும் தலைக்குனிவும் இப்படி எவ்வளவோ சந்திக்கக்கூடிய விஷயங்களை நான் பார்க்குறோம். ஒரு தீய நண்பனிடத்தில் அவன் பழகி அவனுடைய வாழ்க்கை பயணத்தை தொடரக்கூடிய நேரத்தில் அவன் அந்த தீயது என்று கருதாமல் நண்பன் என்று ஏற்றுக்கொண்ட வகையில் அவன் பின்னால் படக்கூடிய கஷ்டங்கள் இருக்குது, அவன் நினச்சி பார்ப்பான். அவனால் ஏற்படக்கூடிய அவமானங்கள், அவனால் ஏற்படக்கூடிய அந்த தலைக்குனிவு, அவனால் ஏற்பட்ட அந்த இழிவுகளை எல்லாம் அவன் எப்போ பார்ப்பான்? பின்னாடி யோசித்து பார்ப்பான். உலகத்தில் கூட ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என்ன பழமொழினா, கூடா நட்பும் கேடாய் அமையுங்கிறாங்க. கூடாத நட்பு அமைந்தால் அவன் கேடாக போயிடுவான் அப்படின்னு பொதுவாக மக்கள் சொல்லக்கூடிய இந்த நட்பு விஷயமாக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நட்பு ரீதியாக நமக்கு பல அறிவுரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி காட்டுறாங்க. இப்போ உலகத்திலே நம்ம பார்க்குறோம், கெட்ட நண்பர்களை நீங்கள் அவங்க கூட சேராதீங்கன்னு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்திங்கன்னா, ஒரு நல்ல நண்பனுக்கு உதாரணம் சொல்கிறாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு உதாரணத்தோடு சொன்னோம்னா வச்சுக்கோங்க, மனிதர்கள் ரொம்ப இலகுவாக விளங்கி கொள்வார்கள். அபு மூசா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய புகாரியில் வரக்கூடிய ஹதீஸு 2101வது ஹதீஸு. அபு மூசா அவர்கள் அறிவிக்கிறாங்க, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ் சொன்னதை நான் கேட்டேன். நல்ல நண்பனுக்கும் தீய நண்பனுக்கும் உதாரணம் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த கஸ்தூரி இருக்குல்ல, அத்தர், ஒரு நண்பர் அத்தர் விற்கக்கூடியவராக இருக்கார். அவரோடு நீங்கள் பழகி பேசும் பொழுது
அவரோட நட்பு கொள்ளும் பொழுது என்ன ஆகும், அந்த கஸ்தூரி மனம் பக்கத்தில் உட்காரும்போது நமக்கும் அந்த நல்ல கஸ்தூரி மனம் வீசும். அதே போல் நீங்கள் என்ன செய்வீங்க, இந்த மனம் வாய்ந்த இந்த அத்தரை கஸ்தூரியை வந்து நாமளும் என்ன செய்யலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதனால் நீங்கள் பயன் பெறுவீர்கள். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அது ரெண்டுமே இல்லைனா கூட நீங்கள் வாங்கி பயன் பெறலைனா கூட அங்கே உட்கார்ந்துருக்கும் போது என்ன செய்வீங்க, அந்த நறுமணத்தை வந்து முகர்வீர்கள், நல்ல நறுமணத்தை வந்து முகர்வீர்கள். எவ்வளோ பெரிய அழகான உதாரணம் பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வந்து சொல்கிறாங்க. அதே மாதிரி தீய நண்பனை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் வந்து உதாரணம் சொல்கிறாங்க. கொல்லனின் உலை, கொல்லன்லாம் தெரியும்ல, இரும்பு சமிட்டியால் ஒரு பக்கம் சுற்றுவாங்க. சுற்றும் போது அந்த நெருப்பு கங்கங்கள் வந்து என்ன ஆகும், அப்படியே கொதிக்கும். அதில் இரும்பை காய்ச்சி கொல்லன் என்ன செய்வாங்க, அடிப்பாங்க. அப்போ கொல்லன் இடத்துல வந்து அவன் உலை வந்து என்ன செய்யும், அதில் வரக்கூடிய அந்த தீப்பொறி வந்து உங்கள் வீட்டையோ அல்லது உங்களுடைய ஆடை அதையை வந்து என்ன செய்யும், எரித்து விடும், பால் படித்து விடும். அந்த கெட்ட வாடையை தான் நீங்கள் என்ன செய்வீர்கள், நுகர்வீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு அழகான உதாரணம். எவ்வளோ படிப்பினைகள் இதில் அடங்கியிருக்கு தெரியுங்களா. ஒரு கஸ்தூரி மனம் மிக்கவர் என்று சொன்னால் நல்லவர்கள், நல்ல விஷயங்களை சொல்லக்கூடியவர்கள், நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்கள், மார்க்க அறிவு கொண்டு நல்ல தீர்ப்புகளை வழங்குபவர்கள். இவரோடு நீங்கள் என்ன செய்யணும், நட்பு கொண்டீர்கள் என்று சொன்னால் அதனால் மிகப்பெரிய நன்மை இருக்கிறது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த உதாரணத்தோடு நமக்கு சொல்லுகின்றார்கள். பொதுவாக வந்து இன்றைக்கி உலகத்தில் வந்து பார்க்குறோம், இந்த நட்பு இருக்கின்றது இந்த உலகத்தோடு முடிஞ்சிருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து எவ்வளவோ அருமையான விளக்கங்களை நட்பு சம்பந்தமாக இவ்வளோ விஷயங்களை நமக்கு சொல்லியிருக்கிறாங்களா என்று ஆச்சரியத்தின் எல்லைக்கே செல்லக்கூடிய வகையில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்து என்ன செய்கிறாங்க, அழகான அந்த நட்புக்கு இலக்கணமாக அவர்களும் வாழ்ந்து காட்டினார்கள். இப்படி தான் இந்த உலகத்தில் நட்பு என்பது இருக்க வேண்டும், நண்பனை தேர்வு செய்ய வேண்டும், நண்பனோடு இந்த முறையில் நீங்கள் உறவாட வேண்டும் என்று ஒரு முன்மாதிரியாக அல்லாஹ்வுடைய தூதர் வாழ்ந்துவிட்டு சென்றார்கள். இன்றைக்கி சமுதாயத்தில் நம்ம பார்க்குறோம், பல பெற்றோர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, பெற்றோர்களும் சரி, குடும்பத்தில் ஒரு சில நபர்களும் சரி, இந்த மாதிரி பல பிரச்சனைகளை வந்து என்ன செய்கிறாங்க, நம்ம வந்து அணுகுறாங்க, நம்மகிட்ட வந்து அணுகுறாங்க, என்னுடைய மகனுக்கு வந்து கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள். ஆனால் ஆரம்பத்திலேருந்தே நாம் சொல்கிறோம், நல்ல பழக்கங்கள் வாயிலாக நீங்கள் என்ன செய்யுங்க, அவர்களுக்கு பயிற்றுவீங்கள். நீங்களும் பெற்றோர்களாக இருக்கக்கூடிய நீங்களும் என்ன செய்யுங்க, நல்ல விஷயங்கள் பால் செய்து வாருங்கள். அந்த தொழுகையில், ஈபாதத்தில், மற்ற நல்ல வணக்க வழிபாடுகளில் நீங்கள் வந்து கலந்துக்கங்க. இதெல்லாம் விட்டுருவாங்க. பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமுதாயத்தில் பல மாணவர்கள், இளைஞர் சமுதாயம் வந்து சீர்கெட்டு சின்ன பின்னமாக ஆகுவதற்கு மிக முக்கியமான காரணம் யார் என்று சொன்னால் அவர்களுடைய நண்பர்கள் தான், வேறு யாருமே கிடையாது. சுற்றி முற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா சீர்கெட்டு சின்ன பின்னமாவதற்கு மிக முக்கியமான காரணம் யார் என்று சொன்னால் அவர்களுடைய நண்பர்கள் தான் முக்கியமான காரணமாக இருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி பார்க்குறோம், காலேஜில் இருந்து ஸ்கூலில் படிக்கிற பசங்கள்லாம் மதுவுக்கு அடிமையாகி சினிமா போன்ற அனாச்சாரங்கள், விபச்சாரங்கள் இதுக்கெல்லாம் போய் தவறான ஒரு பழக்க வழக்கங்களில் ஈடுபடுறாங்கன்னா அது ஆசிரியர்களோ பெற்றோர்களோ வேறு இந்த சமுதாயமோ ஒரு காரணம் இல்லை. இதெல்லாம் பின்னாடி ஒரு காரணமாக இருந்தாலும் மிக முக்கியமான காரணம் யார் என்று சொன்னால் நண்பர்கள் தான். பெண்களும் அதே மாதிரி படிக்கக்கூடிய இளமை பருவத்தில் இருக்கக்கூடிய அந்த பெண்கள் ஃப்ரெண்டு மூலியமாக என்ன செய்கிறாங்க, காதல் என்று சொல்லக்கூடிய முஸ்லீம் அல்லாதவர்களை காதலிப்பது. அதே மாதிரி நண்பர்கள் எல்லாம், பெண் நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து தனியாக எங்கேயாவது ஒரு ஆபத்தான விஷயத்தில், அதாவது பாதுகாப்பற்ற ஊர்களுக்கெல்லாம் போயிட்டு திரும்புறது, அதனால் வழியில் வந்து பல பிரச்சனைகளுக்கு ஆளாகுவது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்ன அப்படி சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கும் என்ன மூல காரணம்? பெற்றோர்களானா பெற்றோர்கள் இல்லை, ஆசிரியர்களானா ஆசிரியர்கள் இல்லை. அதுக்கு மிக முக்கியமான காரணம் யார் என்று சொன்னால் அவர்களோடு பேசி பழகக்கூடிய நண்பர்கள் தான் என்பது தெல்ல தெளிவாக நமக்கு புரிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, இந்த நண்பர்கள் இருக்கின்றார்கள் இல்லையா, இந்த உலகத்தோடு இந்த நட்புறவு முறிந்து விடக்கூடிய செயல் அல்ல. அல்லாஹ்வுடைய தூதர் அழகான ஒரு ஹதீஸை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க,
அபு மூசா அவர்களை வந்து அறிவிக்கிறாங்க. புகாரியில் 6170வது ஹதீஸாக இந்த செய்தி இடம்பெற்று இருக்கின்றது. ஒரு மனிதர் நல்ல மக்களை வந்து நேசிக்கிறார். ஆனால் அவர்களிடத்தில் வந்து எந்த ஒரு செயல்பாட்டில் வந்து ரொம்ப சிறப்பான செயல்பாடு இருக்கல, நல்ல சிறப்பான செயல்பாடுகள் அவர்கள் எட்டவில்லை. ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, நல்ல நண்பர்களோடு நல்லவர்களோடு என்ன செய்கிறாரு, நட்புறவு கொண்டு அவர்களை நேசிக்கிறார். இதை பற்றி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கருத்து கேட்குறாங்க. சஹாபாக்கள் கேட்கும்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அவர்கள் யார் வந்து நல்ல மனிதர்கள் மீது அன்பு வைத்து நேசிக்கின்றார்களோ அவர்களோடு தான் மறுமையில் இருப்பார்கள். ஆனால் முன்னாடி என்ன சொன்னாங்க, அவங்க வந்து தொழுகிறாங்க, அதாவது பார்த்திங்கன்னா நஃபிலான தொழுகை, தஹஜ்ஜுத் தொழுகை, குர்ஆன் ஓதுறது, அல்லாஹ்வுடைய பாதையில் வந்து செலவிடுறது, இந்த மாதிரி இல்லைனா கூட நல்லவர்களை வந்து நேசிக்கிறாங்க. இதுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி நல்லவர்களை நேசித்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையில் அவர்களை நல்லவர்களோடு இருக்க செய்வான். அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த நட்பு இருக்கின்றது. இந்த நட்பை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இந்த செய்திகளை சஹாபாக்களுக்கு அறிவித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் அவர்களுடைய சஹாபாக்களுக்கும் இறை தூதருக்கும் எப்படிப்பட்ட ஒரு நேசம் இருந்தது என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சஹாபாக்கள் சொல்கிறாங்க, என்னிடத்துல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ரொம்ப முகப்பத்தாக இருந்ததா நான் கருதுகிறேன். இப்போது நம்ம சகோதரர்கள் எத்தனை பேர் இருக்கோம், பல்வேறு சகோதரர்கள் இருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு சகோதரரை பார்த்து, அவர் என்னிடத்துல எல்லா சகோதரத்திலும் நட்பு ரீதியாக இருக்கிறாரு, என்னிடத்துல அதிகமாக நட்பு இருக்கிறாருன்னு சொல்ல முடியுமா? முடியாது. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரை இடத்துல வந்து சஹாபாக்கள் பெற்ற அந்த படிப்பினை பாருங்கள். என்னிடத்துல வந்து ரொம்ப பாசமாக நட்பு ரீதியாக அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்துல தான் என்ன செய்கிறாங்க, பழகினார்கள் என்று ஒவ்வொரு சஹாபியும் சொல்கிறாங்கன்னா, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க என்பதை நாம் வந்து கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி இந்த நட்புக்கு வந்து எந்த அளவுக்கு சிறப்பு இருக்குது தெரியுங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லக்கூடிய ஹதீஸு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. முஸ்லீமில் இந்த செய்தி வந்து இடம்பெற்று இருக்கின்றது. வேறு ஒரு ஊர்லேருந்து, இப்போ உதாரணத்துக்கு பாலக்கோட்டிலேருந்து நீங்கள் வந்து ஒரு சகோதரரை சந்திப்பதற்காக வேண்டி வேறு ஊருக்கு போகிறீங்க. அப்போ போகிற இடத்துல வந்து ஒரு வானவரை வந்து அல்லாஹ் தஆலா அனுப்புகிறோம். அவர் செல்லும் வழியில் ஒரு வானவரை அனுப்புகின்றான். அந்த வானவர் வந்து அந்த சகோதரர் இடத்துல கேட்குறாரு, நீங்கள் எங்கே போகிறீங்க? இந்த மாதிரி வந்து என்னுடைய நண்பனை சந்திக்க போகிறேன். சொல்லும் பொழுது அந்த வானவர் வந்து கேட்குறாரு, அவங்களுக்கு ஏதாவது கொடுக்கல் வாங்கல் இருக்கா, ஏதாவது கொடுக்க வேண்டியது இருக்கா, அவர் அதை வாங்க நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த வானவர் கேட்குறார். இல்லை, நான் வந்து எதுக்காக போகிறேன்னா வல்லமையும் மாண்பும் மிக்க அந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் அவரை நேசிக்கிறேன், அவரை பார்க்கறதுக்காக வேண்டி தான் போகிறேன். யாருக்காக போகிறாராம்? மாண்பும் வல்லமையும் மிக்க அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் போகிறேங்க அப்படின்னு சொன்னது உடனே அந்த வானவர் சொல்லுவார், நான் வந்து அல்லாஹ்வை நேசிக்கிறேன் என்று அவர் சொன்ன உடனே அந்த வானவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் நேசித்தீர்களோ அந்த அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கிறான். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ்வுடைய நேசம் பெற வேண்டும் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இந்த நட்பு என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல. இஸ்லாமிய மார்க்கம் இந்த நட்புக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதரும் தன்னுடைய வாழ்க்கையில் சஹாபாக்கள் மத்தியில் அவ்வளவு ஒரு அந்நியுனமாக நட்பு ரீதியாக பழகினார்கள் என்ற பல செய்திகளை நம்ம வந்து காண முடியுது. அப்போ அந்த வானவர் சொல்லுவாராம், அல்லாஹ்வும் உங்களை நேசிக்கிறான், அதை விஷயத்தை தெரிவிப்பதற்காகத்தான் நான் உங்களிடத்தில் நான் அனுப்பப்பட்டு இருக்கின்றேன் என்று அந்த வானவர் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு பாருங்கள், நட்பை வந்து இன்றைக்கி உலகத்தில் பார்த்தீங்கன்னா எதற்கெல்லாம் நட்பு கொள்ளுகின்றார்கள்? நல்ல செல்வந்தர்களை பார்த்து, பணக்காரர்களை பார்த்து என்ன செய்கிறது, அவர்களிடத்தில் நட்பு கொள்வது. பார்த்திங்கன்னா சிலர் வந்து இந்த உலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா
நட்பு எந்த அளவுக்கு உன்னதமானது என்பதை நமக்கு போதித்த இந்த மார்க்கத்தில் இருந்து கொண்டு ஒரு சாதாரண தொழில் செய்யக்கூடியவர் டீ கடையில் வந்து அவரை டீ சாப்பிடும்போது எல்லாரும் கூட சேர்ந்து சாப்பிட்டோமா. இப்படி சந்திக்கும் போது அவர் நெகிழ்கின்ற ஒரு காட்சியை பார்க்குறோம். என்னடா இவரு கூட போய் நீ டீ சாப்பிட்றியா அப்படின்னு சொல்லி கேட்டுருவாங்களாம். பெரிய செல்வந்தர்கள் எல்லாம் ஏன்னா அவரு கூட போய் நீ டீ சாப்பிட்றியா அப்படின்னு கேட்டுருவாங்களாம். அதுக்காக வேண்டி என்ன செய்கிறது, அப்படி நெகிழ்ந்து அப்படியே அவங்க எப்படா நம்ம இங்கேருந்து போகலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே சகோதரர்களே, நீங்கள் இந்த செய்தியை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த நட்பு இருக்கின்றது, ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரன் மீது கொள்ளக்கூடிய இந்த நட்பு இருக்கின்றது, இந்த உலகத்தோடு முடிந்து விடுவதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒரு மனிதன் இறக்கின்ற தருணத்தில் அவனுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு இணை கரிக்காத 40 நபர்கள் அவர்களுக்காக நின்று தொழ வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிடறான். எவ்வளோ பெரிய பாக்கியம் இது! அந்த அந்த தொழுகை என்பது சாதாரணமாக நம்ம நினைக்கக்கூடாது. ஒரு ஜனாசாவில் நின்று இந்த ஜனாசா தொழுகையில் கூட வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பெரும் இடங்களில் இமாம் வந்து அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் முடிச்சிடுவார். ஆனால் உண்மையிலேயே ஒரு மனிதன் இறந்து விட்டான் என்று சொன்னான், அவர்களுடைய உறவுகள், அவர்களுடைய நண்பர்கள், அவருடைய குடும்பத்தார்கள், அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அந்த பாதிப்பு இருக்கின்றதே, அந்த உள்ளத்தில் தான் அந்த பாதிப்பு ஏற்பட்ட அந்த பாதிப்பு இருக்கின்றதே, அது உள்ளபூர்வமாக அதாவது அந்த அவருடைய செயல்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒரு இமாம் தொலை வைக்கிறதுக்கும் ஒரு தந்தை இறந்து தன்னுடைய மகன் அவனுக்காக தொலை வைப்பதற்கும் எவ்வளோ பெரிய மலைக்கும் மடுவுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது. இந்த மகன் வந்து தந்தைக்காக வந்து என்ன செய்வான், பிரார்த்தனை செய்வான். அங்கு நின்ற 40 சகோதரர்கள், அல்லாஹ்வுக்கு இணைவை கற்பிக்காத அந்த சகோதரர்கள் பிரார்த்தனை செய்வாங்க, அல்லாஹ் இவரை வந்து மன்னிச்சு விடு, இவர் ஹபரில் வந்து விசாலமாக்கு, இவர் கேள்வி கணக்கை வந்து எளிதாக்கு என்று உள்ளபூர்வமாக அந்த நண்பனுக்காக பிரார்த்தனை செய்கின்றார்களே, இது எவ்வளோ பெரிய பாக்கியம்! இந்த உலகத்தோடு இந்த நட்பு முடிந்து விடுகிறது என்று நினைக்கிறோமே, இந்த நட்பு இதோடு முடியாதுங்க. இன்னும் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில சகோதரர்களை நேரடியாக சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். சில சகோதரர்களை உலகத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் அவர் செய்த அந்த தவறுகளுக்கு பிரதிபலனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், யாரை, கொள்கைவாதிகளை தான் சொல்கிறேன், அதாவது ஏகத்துவத்தில் இருக்க செயலை வந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஏகத்துவ கொள்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இந்த செய்தியை சொல்கிறாங்க. அல்லாஹ்வுக்காக இணை கற்பிக்காமல் மரணித்தால் சொர்க்கம் நிச்சயம், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் உலகத்தில் நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு அல்லாஹ் பிடிக்க நாடி விட்டான் என்று சொன்னால் நரகத்தில் போட்டு வெந்து அதுக்கப்புறம் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். இப்படிப்பட்ட அந்த தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்கிறாங்க, நாளை மறுமை நாளில் சில சகோதரர்கள் நேரடியாக அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், சொர்க்கத்துக்கு அனுப்பிடுவான். நல்ல அமல்கள் செஞ்சுருப்பாங்க. 3 நேரத்தில் வந்து யாரும் யாரை பற்றி எண்ணியும் பார்க்க மாட்டார்கள். அந்த 3 நேரம் எது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. ஒன்று, அந்த சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலத்தை கடந்து செல்லக்கூடிய நேரத்தில் யாரும் யாரை பற்றியும் நினைக்க மாட்டோம். இங்கே நண்பர்களை நினைக்கிறோம், குடும்பத்தாரை நினைக்கிறோம். இப்படிப்பட்ட அந்த உலக தருணத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். ஆனால் மறுமையில் 3 இடங்களில் யாரும் யாரை பற்றி நினைக்க மாட்டார்கள். ஒன்று வந்து அந்த பாலத்தை கடக்கும் பொழுது, 2வது நம்முடைய அமல்கள் எடை போட்டு அல்லாஹ் தஆலா எடை போட்டு பார்க்கக்கூடிய அந்த நேரத்தில், 3வது பார்த்திங்கன்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அந்த மஹ்ஷர் மைதானத்தில் எல்லா மக்களும் நின்றிருக்கக்கூடிய அந்த நிலையில் அவர்களுடைய ஏடுகளை வானவர்கள் வலது கையில் வழங்குவார்கள். எந்த அளவுக்கு அவர்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும் அந்த ஏடில் வந்து மாணவர்கள் வழங்கக்கூடிய நேரத்தில். இன்றைக்கி பார்க்குறோம், உலகத்தில் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுக்கு வழங்கக்கூடிய அந்த சான்றிதழ், ஒரு மார்க்கை திருத்தி சொல்லும் பொழுது, யார் எவ்வளோ மார்க் வாங்கினானோ, நான் என்ன ஃபெயில் ஆகிட்டனோ அப்படிங்கிற ஒரு உள்ளத்தில் பயத்தோடு இருப்பாங்க இல்லையா. அது ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஆனால் மறுமையில் ஆமல் நாம் வலது கையில் வந்து கொடுக்கக்கூடிய அந்த நிலையில் நினச்சி பாருங்கள். இந்த 3 தருணங்களில்
யாரும் யாரை பற்றியும் நினைத்து பார்க்க மாட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போது வானவர்கள் வலது கையால் வழங்கப்பட்டவர்கள் மிகப்பெரும் பாக்கியவான்கள், அல்லாஹ் தாலா அவர்களுக்கு மிகப்பெரிய அருளை போகின்றான். இப்படிப்பட்டவர்கள் சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. போயிட்டு சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த வானவர்கள் அல்லாஹ் இடத்துல இந்த நல்ல நண்பர்கள் உலகத்தில் நட்பு பாராட்டினார்களே அவங்க அல்லாஹ்விட்ட முறையிடுவாங்க. சொர்க்கத்தில் என்னுடைய நண்பர்களை தேடி பார்ப்பாங்களாம். எங்கே என் நண்பனை காணோமே, என்னோட தொழுதான் நோன்பு வச்சானே காணோமே என்று சொல்லி தேடுவாங்க. அந்த நண்பனை அவர்களால் பார்க்க இயலாது. அப்போ அல்லாஹ் இடத்தில் இந்த நண்பர்கள் என்ன செய்வாங்க, முறையிடுவார்கள். யா அல்லாஹ், என்னுடைய நண்பர்களை நான் பார்த்தேன், சொர்க்கத்தில் காணோம், அவர்கள் நரகத்தில் இருப்பாங்களோ என்று நான் அஞ்சுகிறேன். என்னோடு தொழுதவர்கள், என்னோடு நல்ல அமல்கள் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவிட்டார்கள், அவர்களையும் நீ சொர்க்கத்துக்கு அனுப்புயா அல்லாஹ் என்று சொல்லி யார் ஒரு நண்பன் இன்னொரு நண்பனுக்காக அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான் தெரியுமா, சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றக்கூடியவனாக நான் இருக்கின்றேன். அருளாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிகப்பெரிய அருளாளன். என்ன செய்வான், இவருடைய நண்பர்கள் நரகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களை சொர்க்கத்துக்கு அனுப்புன்னு சொல்லி அல்லாஹ் தாலா என்ன கட்டளை இடுவான் என்ற செய்தியை நம்மளால் பார்க்க முடியுது. இந்த உலகத்தோட நண்பர்கள் முற்று பெற்று விட்டார்களா என்பதை நம்ம சிந்தித்து நாம் என்ன செய்யணும், நண்பர்கள் வட்டாரத்தில் நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், தீய நண்பர்களிலிருந்து நாம் விட்டு விலக வேண்டும் என்பதை இதன் மூலமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த செய்தி, ஏதோ நட்புங்கிறாங்க. இன்றைக்கி சமூகத்தில் பார்க்குறோம், நல்ல பணக்கார செல்வந்தர்கள் இருந்தாங்கன்னா அவங்க கூடயே பின்னாடி சுற்றுறது. கொஞ்சம் நிலைமை அதாவது ஏழைகள் பணக்காரர்கள் என்று பாகுபாடு பார்க்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியெல்லாம் பார்க்கல. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த செய்தி பாருங்கள். உமர் பின் ஹத்தாப் அவர்கள் அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வின் அடியார்களில் சிலர் இருக்கின்றார்கள், அவர்கள் அவர்களை பார்த்து நபிமார்கள் ஷுஹதாக்கள் அவர்களுக்கு அல்லாஹ் தாலா கொடுக்கக்கூடிய அந்த அந்தஸ்துகளை எல்லாம் பார்த்து பொறாமைப்படுவாங்களாம். யார், நபிமார்களும் ஷஹீதுகளும் ஒரு சிலரை பார்த்து ரொம்ப பொறாமைப்படுவாங்க. அப்போது தூதரிடத்தில் மக்கள் எல்லாம் கேட்குறாங்க, யார் அவங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க பாருங்கள், இரத்த உறவினர்களுக்காக வேண்டி கொடுக்கல் வாங்கல் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக வேண்டி, செல்வங்களுக்காக வேண்டி இல்லாமல், அதாவது இரத்த பந்தத்துக்காக இல்லாமல், நமக்காக கொடுக்கல் வாங்கல் வாங்கிக்கிறோம்ல அவங்களுக்கும் இல்லாமல், செல்வந்தர்களுக்காக இல்லாமல், அல்லாஹ்வுக்காக வேண்டி, விளங்குதா என்ன சொல்கிறேன்னு, உறவினர்களுக்காக இரத்த பந்தத்துக்காக இல்லாமல், கொடுக்கல் வாங்கல் நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்றதுக்காக இல்லாமல், இவர் நல்ல பெரிய பணக்காரர் என்பதற்காக அல்லாமல் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒருவரை ஒருவர் நேசித்து கொண்டார்களே, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக நிச்சயமாக அவர்களுடைய முகங்கள் ஒளியாக இருக்கும், அவர்கள் ஒளியின் மீது இருப்பார்கள், அவர்கள் அஞ்ச மாட்டார்கள், அவர்கள் கவலையும் பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன அந்த திருக்குரானுடைய வசனத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி காட்டுறாங்க. அல்லா இன்ன அவுலியா அல்லாஹி லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன். யூனுஸில் 10வது அத்தியாயம் யூனுஸில் இந்த செய்தி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், ஒருவர் அல்லாஹ்வுக்காக நேசித்து கொண்டார்கள், அவர்களுக்கு எந்த அச்சமும் இல்லை கவலையும் இல்லை என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இப்படி நண்பர்கள் விஷயத்தில் இஸ்லாம் நமக்கு பல செய்திகளை நமக்கு சொல்லி காட்டுகின்றது, எப்படி நண்பர்களிடத்தில் பழகணும். அதே போல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் பார்த்திங்கன்னா பனு சுலைம் என்று சொல்லக்கூடிய ஒரு குலத்தார் இருக்காங்க. அவர்களுக்கு ஜக்காத்தை வசூலிக்கும் ஒரு வேலையை, ஜக்காத்தை வசூலிக்கிறதுனா அந்த இப்போ பார்த்திங்கன்னா வரி வசூலிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜக்காத்தை அரசாங்கத்துக்காக வசூலிப்பதற்காக வேண்டி பனு சுலைம் குலத்தாரிடத்தில் இப்னுல் லுத்பியா என்று சொல்லக்கூடிய ஒரு தோழரை ஒருவரை அழைத்து ஜக்காத்தை வசூல் பண்ணிட்டு வாங்கன்னு அல்லாஹ்வுடைய தூதர் அனுப்புகிறார். அவர் என்ன செய்கிறாரு, ஜக்காத்தெல்லாம் வசூல் பண்ணிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் கணக்கு கேட்கும் பொழுது எல்லாம் எடுத்து வச்சுட்டு, இதெல்லாம் ஜக்காத்துக்கு வந்தது, இது எனக்கு அன்பளிப்பாக வந்ததுங்கிறாரு ரசூல்லாட்ட.
ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு கோவம், உங்கள் தாய் வீட்லேயோ உங்கள் தந்தை வீட்லேயோ உட்காந்துருந்தீங்கன்னா இந்த அன்பளிப்பு உங்களுக்கு கிடச்சிருக்குமா? இது வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமானது, இது போல் நீங்கள் வந்து இதில் வந்து என்ன செய்யக்கூடாது, கையாடல் செய்யக்கூடாது என்று சொல்லி தன்னுடைய நண்பருக்கு எச்சரிக்கின்றார், சஹாபாக்களுக்கு. அப்போ நாம் என்ன செய்யணும்னா, ஒரு சகோதரன் தீமையான காரியத்தில் இருந்தால் ஒரு நண்பனுக்காக அப்படியே பரிந்து கட்டிட்டு போகக்கூடாது. ஃபஸ்ட்டு நண்பனாக இருந்தாலும் அவன் என்ன செய்கிறான், தப்பு செஞ்சுருக்கிறானா, தப்பு செய்யக்கூடிய நேரத்தில் நண்பனை வந்து என்ன செய்யணும், அவரை வந்து தன்னை நல்வழியின் பக்கம் கொண்டு வரணும். இன்றைக்கி நம்ம இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சஹாபியை வந்து நம்ம இப்படி திட்டோம், உன் தாய் வீட்டில் தந்தை வீட்டில் இருந்தால் இந்த அன்பளிப்பு கிடச்சிருக்குமா, இவர் அடுத்த முறை வேலைக்கு அனுப்புனா போவாரா ஜக்காத்துக்கு, இப்படியெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் யோசிக்கலை. என்ன செய்கிறாரு, இவர் தப்பு செய்கிறாரு, இவரை கண்டிக்கணும், இந்த தீமையிலிருந்து இவரை அப்புறப்படுத்தணும், இவரை நேர்வழிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரை வந்து சுட்டி காட்டுகின்றார்கள். அந்த சகோதரர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய தவறை உணர்ந்து திருத்தி கொள்ளுகின்றார். அப்போது நம்மிடத்தில் வந்து இந்த படிப்பினை வரணும். ஒரு சகோதரன் வந்து கொள்கைக்கு மாற்றமாக, குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமாக அவன் தடம் புரந்து செல்லக்கூடிய அந்த நிலையில் அவனை காக்க வேண்டும், நரகத்திலிருந்து அவரை காக்க வேண்டும். இந்த மாதிரி செய்யாதீங்க. இன்றைக்கி வந்து லோன் போட்டு இஎம்ஐ போட்டு ஒரு வண்டி வாங்குகிறேன், ஒரு கடை வைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நரகத்தை வந்து அஞ்சி கொள்ளுங்கள். வட்டி வந்து ஹராமாக்கியிருக்கிறான் அல்லாஹ். உலகத்தில் நம்ம கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். இந்த அற்பமான இந்த வாழ்க்கைக்காக வேண்டி நிரந்தரமான நரகம், வட்டி வாங்கினா பாவங்களில் பெரிய பாவம், நிரந்தரமான நரகம், அதில் போய் விழுந்துடாத சகோதரா அப்படின்னு சொல்லி அவரை தடுக்கணும். இதுதான் வந்து ஒரு நட்புக்கு உண்மையான அடையாளமே தவிர வரிஞ்சு கட்டிட்டு வருது. நம்ம குலத்தாரை சேர்ந்தவங்க, நம்ம பாலக்கோடு சகோதரர்கள், இவங்களுக்காக நம்ம போய் நிற்கலைன்னா வேறு யார் நிற்பாங்க அப்படிங்கிற எண்ணமோ அப்படிப்பட்ட கருத்தோ நம்ம இடத்துல வந்து விடக்கூடாது. அப்படி நாம் வந்து விட்டோம் என்று சொன்னால் நாம் மிகப்பெரிய இழிவுக்கு உள்ளாக ஆகிவிடுவோம் என்பதை நட்பு ரீதியாக பல்வேறு செய்திகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த நட்பு ரீதியாகவே இன்னொரு மிக முக்கியமான ஒரு செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஒரு படிப்பினையாக சொல்லி காட்டுறாங்க. உலக மக்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் என்று சொல்லக்கூடிய மைதானத்தில் முதல் மனிதர் யார், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் கொண்டு கடைசியாக இறுதியாக இந்த உலகத்தில் மரணித்த எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உயிரோடு எழுப்புவான். அதுதான் அந்த மஹ்ஷர் மைதானம். இன்றைக்கி பார்க்குறோம், ஒரு மாநாடு, இது போன்ற மக்கள் எல்லாம் திரளக்கூடிய அந்த நிகழ்வை பார்த்து பிரமித்து போகிறோம். இவ்வளோ லட்சக்கணக்கான மக்கள் கூடினார்களே என்று சொல்லி பிரமித்து போகிறோம். நாளை மஹ்ஷர் மைதானம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லா மக்களையும், ஆண்களையும் பெண்களையும் எழுப்பக்கூடிய அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அன்று என்ன செய்வான், சூரியனை மிக அருகாமையில் கொண்டு வந்து அவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களுக்கு ஏற்றவாறு வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். இந்த செய்தியை நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நட்பு இருக்குது, இந்த உலகத்தோடு முடிஞ்சு போயிடுச்சுன்னு நினைக்கிறோமே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த நட்பு எது வரைக்கும் தொடருது பாருங்கள். சுப்ஹான் அல்லாஹ். இன்றைக்கி உலகத்தில் மற்ற பிற சகோதரர்கள், பிற மத சகோதரர்கள் நட்பு கொள்வது என்பது இந்த உலகத்தோடு முடிஞ்சிடும். ஆனால் இஸ்லாமியர்கள் நட்பு கொள்வது என்பது இந்த உலகத்தோடு நிறைவு பெறாது. மிகப்பெரிய பின்னால் மறுமையிலும் இந்த நட்பு தொடரும் என்பதற்கான மிகப்பெரிய சான்றாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அவரவர்கள் செய்த அந்த பாவங்களுக்கு அவர்கள் வியர்வையில் மூழ்கி இருப்பார்கள். ஹாதிஹி வா ஹாதிஹி அப்படியே புலம்புவாங்க. அப்படிப்பட்ட அந்த மாதிரி நிலையில் வந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அர்ஷினுடைய நிழலை 7 நபர்களுக்கு தருவான். நம்ம இந்த செய்தியை வந்து கேள்விப்பட்டிருக்கோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கின்றார்கள். முஸ்லீமில் இடம்பெற்ற செய்தி இது. 5015வது செய்தியாக இந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அபூ ஹுரைரா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அப்படிப்பட்ட அந்த நிலையில் ஐனா முத்தஹப்பு நபி ஜலாலி, அல்லாஹ் ஒரு அறிவிப்பை போடுவான். என்ன சொல்லுவான் அல்லாஹ், ஐனா முத்தஹப்பு நபி ஜலாலி, அல்லாஹ்வுக்காக நேசம் கொண்டவர்கள் எங்கே? இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் அர்ஷினுடைய நிழலை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்காக நேசித்தவர்களுக்காகவும் அல்லாஹ்வுக்காக விலகி கொண்டவர்களுக்காகவும் அல்லாஹ் தஆலா இந்த மறுமையில் அர்ஷினுடைய நிழலை தருவான் என்று சொல்லுகின்றானே. இந்த நட்பு என்பது ஒரு சாதாரண விஷயமாக நாம் கருதிவிடக்கூடாது. என்னுடைய நண்பன், உயிர் தோழன் நாளை நரகத்தில் சென்று விடக்கூடாது.
அவனையும் நேர்வழிப்படுத்த வேண்டும் என்கின்ற ரீதியில் நம்முடைய நட்பு அமைய வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இது போன்ற சகோதரத்துவோடு நட்போடு வாழச் செய்வானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்த வண்ணம் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.